குருவின் தினம் ஒரு சுவடுகளில் குரு ஒரு தத்துவத்தை எப்படி எல்லாம் மாண்ட சோழர்களுக்கு சொல்லி கொடுத்தாங்கங்கிறதுக்கு அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய சுவடுகளை வெளியிடப்பட்டதுங்க. நித்தியத்தை சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு காரண காரியத்தை விளப்படியாக ஒவ்வொரு மனிதனுக்கும் சொல்லணும் பொழுதுலையும் அதில் மறைமுகமான ஒரு சில விளக்கங்களை கொடுத்து தான் அவர்களுக்கான வாழ்வியல் தத்துவத்தை சொல்லி கொடுத்தாங்களாங்க. அதாவது ஒரு மனிதன் அவன் வாழ்க்கையை எப்படியெல்லாம் முறைப்படுத்தி பார்க்கணுங்கிற போது அவர்களின் தன்மையிலிருந்து அவர்கள் ஒவ்வொரு தருணத்திலும் வேதம் எதனை சொல்ல ஆசைப்படுகின்றதோ அதனை முறைப்படுத்த அவர்களுக்கு சூழ்நிலைகளையே விளக்க பாடமாக எடுத்து தான் அவர்களுக்கான அனுபவ பாடங்கள் சொல்லப்பட்டதாங்க. ஒரு செடியின் பெயரை சொல்லி தான் அவர்களின் வாழ்க்கையின் தத்துவத்தையே அதில் உணக்க பார்த்தாங்களாங்க. அதாவது உன் அகத்தை சுத்தம் செய் அப்படின்னு சொன்னால் சீரகம் அப்படின்ற ஒரு செடியின் விதையை சொல்லி தான் முழு விளக்கத்தை கொடுத்தாங்களாங்க. இதனுடைய உதாரண பொருளின் அற்புதங்களை யாரெல்லாம் உங்களுக்குள் இருந்து மீண்டும் மீண்டும் இதுபோன்று மாயையிலிருந்து மறுமுகடுக்குள் செல்லும் பொழுதெல்லாம் வேதத்தையே மறைமுகமாக கொடுத்த மகான்களும் சரி, மகா புருஷர்களும் சரி, ஏன் அவர்கள்தான் சித்தர்கள் என்ற வார்த்தையிலையும் அடக்கமானாங்களாங்க. இவரை இன்ற காலகட்டத்திலும் எப்படியெல்லாம் முழு ஓமையோடு ஒரு குருநாதர் கொடுக்க ஆசைப்படுகின்றாரோ அதை எந்த ஒரு சீடன் முழுமையாய் தன்னுள் கிரகித்து கொள்ள ஆசைப்படுகின்றானோ அப்பொழுதே அவன் குருவின் சிந்தனைக்குள் நுழைய ஆசைப்படுறான்னு கூட சொல்லலாங்க. அதிலிருந்து அவன் தன்னை மீண்டு மறுபடியும் அதை பிரதிபலித்து கொண்டானால் அவனும் அந்த பாத்தியதைக்குள் முழுமை அடைகிறான்னு கூட சொல்லிடலாங்க. நீங்களும் ஞான போதகரின் ஓமை பொருளுக்குள் உங்களுடைய அஞ்ஞானத்தை விஞ்ஞானமாய் மாற்றி உங்களுக்குள் மாயம் எது என்பதை மறுபொருளாய் அறியும் பொழுதெல்லாம் உங்களுக்குள் நான் சூரிய கிரேயாய் உங்களையே நான் மறைத்து காட்ட ஆசைப்படுகின்றேன். அதில் உங்களுள் தென்படுவது எது என்பதை மட்டும் நீங்கள் யார் என்பதிலிருந்தும் உங்களையே புரிந்து கொள்ளலாம். மீண்டும் இதே போல ஓமைகளில் எங்களுடைய வார்த்தையின் சகிதம் என்றுமே மாறாது ஒவ்வொன்றையும் நாங்கள் அதீத சூட்சமத்தோடு உங்களுக்கு வெளிப்படுத்த ஆசைப்படுகின்றோம். உணரவில்லையா? உங்களுக்குள் அந்த உணர்வை இன்னும் ஊட்டிக்கொள்ளுங்கள். அனைவருக்கும் குருவே சரணம். குருவடி சரணம். திருவடி போற்றிங்க.